அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதைகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? பலஸ்தீனா தேசத்தில் யூத ஸ்திரீகள் 10 வெள்ளிக்காசை ஒரு மாலையாக செய்து தன்னுடைய நெற்றியிலே அணிந்து கொள்வார்கள். இது எதுக்கு அடையாளம்னு பார்த்தீங்கன்னா, தான் திருமணமாகி ஒரு மனைவி என்பதற்கு அடையாளம் தான் தன் நெற்றியில் அணிந்து கொள்கிற இந்த 10 வெள்ளிக்காசை குறிக்கிறது. இந்த 10 வெள்ளிக்காசும் மணவாளன் மணவாட்டி கொடுத்த வெகுமதி. ஆகவே ஒரு மனைவிக்கு இந்த 10 வெள்ளிக்காசுங்கிறது மிகவும் முக்கியமானது. அதில் ஒன்று இழந்து போனாலும் அது அவர்களுக்கு ஒரு பேர் இழப்பாக நினைப்பார்கள். என்று கேட்டால் மணவாளன் அவளுக்கு வெகுமதியாக கொடுத்தது பாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஓமையில் இந்த ஸ்திரீ அந்த 10 வெள்ளிக்காசுகளில் ஒரு காசை இழந்து விட்டாள். ஆகவே தான் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை ஜாக்கிரதையாய் கண்டுபிடித்து சந்தோஷப்பட்டாள் அப்படின்னு பார்க்குறோம் பாரு. இந்த வெள்ளிக்காசுங்கிறது நாம் தேவனுடையவர்கள் என்பதற்கு அடையாளம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெள்ளிக்காசு அந்த காலத்தில் ரோமர்கள் அந்த நாணயத்தை பயன்படுத்தினார்கள், கிரேக்கர்கள் பயன்படுத்தினார்கள். ரோமர்களோ கிரேக்கர்களோ அவர்கள் நாணயத்தை பயன்படுத்தும் பொழுது அந்த நாணயத்தின் பேரில் முத்திரை இருக்கும். ரோமர்களின் முத்திரை, கிரேக்கர்களின் முத்திரை இருக்கும் 2 பக்கமும். அப்படி அந்த முத்திரை யாருடையதோ அவர்களுக்கு சொந்தம் அந்த நாணயம் அப்படின்னு அர்த்தம். அதே போல நீங்களும் நானும் தேவனுக்குரியவர்கள், தேவனுடையவர்கள். அந்த வெள்ளிக்காசு காணாமல் போய்விட்டது அப்படின்னு சொன்னால், அப்படி தேவனுக்குரியவர்களாகி நீங்களும் நானும் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே, அஜாக்கிரதையினாலே, அல்லது பலகீனத்தினாலே, அல்லது அடுத்த ஒரு சில மனிதர்களால, இடதுகளினால, எந்த விதத்திலோ சில நேரங்களிலே அவர் கரத்திலிருந்து விலகி போய்விடுகிறோம். இப்படி தேவனுடைய கரத்திலிருந்து தேவ பிள்ளைகள் விலகி போய்விட்டால், காணாமல் போயிட்டால், கர்த்தருக்குரியதை அவர்கள் அநேகம் இழந்து விடுகிறார்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் அழைக்கிறார், மறுபடியும் திரும்ப வாங்க, பலிபீடத்துக்கு வாங்க, இரத்தத்தால் கழுவப்பட்டு ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகி இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.